இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று மே மாதம் 11ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு இறையியல் அறிஞர் சொல்லுவார், நாம் ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், அதான் நெருப்புன்னு நம்ம சொல்லுவோம். அந்த நெருப்பில் அந்த அந்த எரியும் தன்மை இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த நெருப்புன்னு சொல்ல மாட்டோம், சாம்பல்னு சொல்லுவோம். உண்மைதானே? அதை போலவே திரு அவையில், திருச்சபையில் நற்செய்தி பணி இருக்கின்ற வரைதான் இந்த திருச்சபை உயிரோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த திரு அவையில் நற்செய்தி பணி என்று அழிந்து போகிறதோ, நற்செய்தி அறிவிக்கின்ற பணி என்னைக்கு ஸ்டாப் ஆகுதோ அன்னைக்கு தான் திருச்சபை செத்து போச்சுன்னு அர்த்தம்னு சொல்லுவார். எவ்வளோ பெரிய ஒரு உண்மை பாருங்க. அது ஒரு நெருப்பு உயிரோடு இருக்கு, நெருப்புன்னு தன்மை கொண்டிருக்குன்னா அது கரண்டு கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா? அந்த நெருப்பு உள்ள அப்படியே புகஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதே போல தான், அப்போ தான் நெருப்புன்னு அர்த்தம், நெருப்பு உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது சாம்பல். அது அதே போலவே திரு அவை உயிரோடு இருக்குன்னு சொன்னால் இந்த திரு அவை நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி திரு அவையிலே நற்செய்தி பணி, நற்செய்தி அறிவிப்பும் செயல் இல்லை என்றால் திரு அவை செத்து போச்சுன்னு அர்த்தம். அதான் அவர் சொல்கிற கருத்து தான், உண்மைதான். நட்சத்திரம் அறிவிக்கலைன்னா அது எப்படி இந்த போல எப்படி திருச்சபை வாழும் சொல்லுங்க பார்ப்போம். எத்தியோப்பிய அன்னகன், எத்தியோப்பிய அமைச்சர், அவர் குதிரையில் போயிட்டுருக்காரு. அப்போது ஒரு எசையாவுடைய துன்புறும் ஊழியன் பகுதியை வாசிச்சுட்டு போகிறாரு. அவருக்கு புரியல. அந்த புரிதலை, அந்த ஒரு செயல்பாட்டை கடவுள் பார்க்குறாரு. உடனே பிலிப்பு அங்கே அனுப்புகிறாரு பாருங்க. பிலிப்பு அங்கே போகிறார். அவர் சொல்ல, என்னங்க படிக்கிறீங்க? இதோ பைபிள் இறைவார்த்தை வாசிக்கிறேங்க, உங்களுக்கு புரியுதா? யாரேனும் எடுத்து சொன்னாலோட எனக்கு எப்படிங்க விளங்கும் அது அப்படின்னு சொல்கிறார். இந்த பிலிப்பு அந்த எசையா புத்தகத்துக்கு விளக்கம் சொல்கிறார். இதனால் அந்த எத்தியோப்பிய அமைச்சன் பிலிப்பு கையில் திருமுழுக்கு பெறுவதாக நம்ம பைபிளை வாசிக்கிறோம். நம்ம நற்செய்தி அறிவிப்பு பண்ணி அதை உயிரோடு வச்சுக்கிறது மட்டுமில்ல, புதிய ஆட்களை சேர்த்து கொண்டே இருக்கும். அது வளரவும் நற்செய்தி பணியானது ஒரு மிக பெரும் ஒரு ஒரு ஆயுதம். அது சரிங்களா? நற்செய்தி நாம் மட்டும் அறிவிக்கலை, இயேசுப்பாவும் அறிவித்தார். எப்படி? தந்தையை அவர் அறிவித்தார். இந்த நற்செய்தி பார்க்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும், நற்செய்தி ஆழ்ந்து படிக்கணும். நம்ம பாருங்க பார்ப்போம். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். அவரும் அறிவிக்கிறார். யார் அறிவிக்கிறார் பாருங்க பார்ப்போம். ஆனால் காலம் வருகிறது, அப்பொழுது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாக எடுத்துரைப்பேன். அப்பாவை பற்றி அறிவிக்க தான் ஏசப்பா வந்தார். சொல்றாரு பாருங்க, நான் தந்தையை பற்றி வெளிப்படையாக எடுத்துரைப்பேன். சொல்லுவேன் உங்களுக்கு, நான் சொல்லலாம். நமக்கு இப்படி தெரியும், யோசிச்சு பாருங்க. எனவே இந்த அறிவிக்கின்ற பணி என்பது எல்லோர் மேலும் சுமத்தப்பட்ட கடமையாக உள்ளது. பவுல் சொல்றாரு இல்லையா, வாய்ப்பு கிடைக்கும் போது லட்சத்தை அறிவிச்சுக்கின்னு இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லையோ அந்த ஆண்டவரை அறிவிப்பதிலேயே நீ குறியாருன்னு சொல்றார் பவுல். எடுக்க சொல்றார். புரியுதுங்களா? ஏசப்பாவுடைய இறுதி கட்டளையும் அதுதான், உலகெங்கும் போங்க, படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை சொல்லுங்க என்று சொன்னார் இல்லையா? எவன் ஒருவன் அந்த வார்த்தையை கேட்டு விசுவசித்து என்கிட்ட வரானோ அவனுக்கு அருளாசி உண்டு. யார் அதை கேட்கலையோ கவலையே படாது, உன் காலங்களை தூசி தட்டி விட்டு நீ அனுப்போ, அவருடைய பலனை அனுபவிப்பான் இப்போன்னு சொல்கிறார். அப்போ கடவுளுடைய இறுதி கட்டளையும் அதுதான், நற்செய்தி அறிவிக்கின்ற பணி. இன்றைய முதல் வாசகம் இதுதான் அவங்க செய்கிறாங்க பாருங்கள். தூய பவுல்
நற்செய்தி அறிவிக்கிற வச்சுங்களேன், அப்படியே விட்டு போயிட மாட்டார். அந்த அறிவிப்பு பணியை கண்டினியூ பண்ணணும், தொடரணும். நற்செய்தி அவர் எங்கே அறிவித்தார், திரும்ப அங்கே போகிறாரு. அங்கே போயிட்ட பண்ணுறாரு, தான் சீடர்களாக ஒழுங்காக இருக்கிறீங்களா, நம்ம விட்டு போகிற பணியை செய்கிறீங்களா. ஒரு தலைவருக்கு அதான் ஒரு அழகு, ஒரு நற்செய்தி அறிவிப்பாருக்கு அதான் அழகு. அங்கே பாருங்க பார்ப்போம். பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியாவுக்கு போகிறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற சீடர்களை உறுதிப்படுத்துகிறார். எப்பா ஒழுங்காக வாசிங்க, ஒழுங்காக நற்செய்தி அறிவிப்பு பணி செய்யுங்க, ஓய்வு நாளில் ஒழுங்காக ஒன்றா கூடுங்க, ஆண்டவர் ஒழுங்காக அறிவிங்கன்னு மக்களுக்கு அறிவிங்க. பிரிகியா போகிறார், அங்கேயும் சொல்கிறார். பாருங்க பார்ப்போம். இங்கே கலாத்தியா பிரிகியா பகுதி வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்துகிறார். ஏன்னா அந்த நற்செய்தி அறிவிப்புங்கிற அந்த நெருப்பு அப்படியே கனன்று கொண்டே இருக்க வேண்டும். நீரு புத்துதற்ப மாறக்கூடாது. முதல்ல சொன்னான் உங்களுக்கு, நான் நற்செய்தி அறிவிப்பு இல்லை என்றால் திருச்சபை இல்லை. திருச்சபையினுடைய உயிர் மூச்சு நற்செய்தி, நற்செய்தி அறிவிப்பு பணி, வார்த்தையான இறைவன், அது அவர் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கணும், அவர் பரவி கொண்டே இருக்க வேண்டும். அனைத்து மக்களும் ஆண்டவருக்குள்ளாக வரணும்னா அதற்கு ஒரே கருவி ஆண்டோடைய வார்த்தை, அது அறிவிக்கப்பட வேண்டும். புதுசாக ஒரு ஆள் சேர்க்கிறாரு பாருங்க ஆண்டவர். இங்கே அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என பெயர் யூதர் ஒருவர் இருந்தார். அவர் எபேசுக்கு போகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. அவர் மறைநூலில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவர் நெறிகளை கற்றறிந்த யூதர். அவர் ஆர்வமிக்க உள்ளத்தோடு அவர் போதித்தார் பாருங்க பார்ப்போம். இயேசுவே மெஸ்ஸியா என எல்லோருக்கும் அறிவித்து வந்தார். எல்லோருக்கும் அறிவித்து வந்தார். ஏன்னு சொன்னால், நற்செய்தி அறிவிக்கவில்லை என்றால் திருச்சபை அழிந்து போவதாகத்தான் அர்த்தம். சகோதர சகோதரிகளே, நம்ம இதை என்ன பண்ணணும், ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். எங்களுடைய நாங்கள் வேதிற்கு படிக்கின்ற பொழுது எங்களுடைய இயக்குனர் ஃபாதர் சொல்லுவார், ஃபாதர் மரிதாசன் சொல்லுவார், எப்படி நட்சத்திர அறிவிக்க போகணுன்னா, ஒரு கையில் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு கையில் பைபிள் எடுத்துக்கோங்க. இது இன்றைய காலகட்டத்தினுடைய, நீ எந்த உலகத்தில் வாழற, அந்த உலகம் எப்படி இருக்குது, அதற்கான அறிவிப்பு தான் நியூஸ் பேப்பர். இதையும் மக்களுக்கு சொல்லுங்கள், அவனுடைய வார்த்தை மக்களுக்கு சொல்லுங்கள். ஆக அறிவியுங்கள். இன்றைய குருக்கள், அருட்சகோதரிகள், வேதியர்கள், நற்செய்தி பணியாளர்கள் எல்லாரும் எதுக்கு உருவாக்கப்படுறாங்க, ஆண்டவரை அறிவிக்க, ஆண்டவரிடத்தில் அறிவிக்கப்பட வேண்டும். திருப்பாடலும் மிக அற்புதமான திருப்பாடல் குடும்பங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு பார்க்கலாம், அதை இங்கே பாருங்க பார்ப்போம். இன்றைய திருப்பாடல் 47வது பாடல் பாருங்க பார்ப்போம். பாடல் பாருங்க பார்ப்போம். கடவுளே அனைத்துலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடல்களை எழுதுங்க, ஆண்டவரை பற்றி நிறைய எழுதி என்ன பண்ணுங்க, அதை பாடுங்க. அந்த காலத்தில் பாடுறது தாங்க பெரிய கருவியாக இருந்துச்சு. நம்ம ஊரில் பாருங்களேன், ஒரு செய்தியை சொல்லணுன்னா தெருக்கூத்து வழியாக சொல்லுவாங்க, ஒரு கலை நிகழ்ச்சி வழியாக சொல்லுவாங்க, வில்லு பாட்டு வழியாக சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இப்படி தான் செய்திகளை அறிவிப்பாங்க. இந்த அறிவிப்பு பாருங்க பார்ப்போம். திரும்ப பாருங்க. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். மக்கள் கேட்பாங்க. அந்த காலத்தில் பாட்டுங்கிறது செய்தியை கொண்டு போக, அந்த காலத்தில் எது மைக்கு வச்சு யார் பேசுனாங்க, புரியுதுங்களா? அந்த நட்சத்திரம் எம்மா கூட்டக்கூடிய இது இந்த கலை வழி இறைமொழின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் நட்சத்திரம் அறிவிக்கப்படுது என்று பாருங்க பாப்பா. திரும்ப சொல்கிறேன் பாருங்க. அருட்பா தொடுத்து அதை எழுதி அதை தொகுத்து என்ன பண்ணுங்க, பாடுங்கள், மக்கள் கேட்கட்டும். இந்த அறிவு பணிதான் இன்னைக்கு மாபெரும் கூட்டத்தை அறிவிக்க வளர்ந்துருக்குது. இன்னைக்கு பாருங்க, இருக்கின்ற இந்த கருவிகள் பாருங்களேன் இல்லையா, அறிவியல் சாதனங்கள், யூடியூப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்னும் வெவ்வேறு கருவிகள் ஆகட்டும், இந்த எல்லாத்தையும் திருச்சபை சொல்கிறது. நீங்கள் என்ன பண்ணுங்க, சொன்னோம் இல்லையா, நியூஸ் பேப்பர்,
பைபிள். இன்றைய இன்றைய செய்தி என்னவோ, இன்றைய நடைமுறை என்னவோ அதற்கு ஏற்ப ஆண்டவரை அறிவியுங்கள் திருச்சபை சொல்லுது இன்னைக்கு நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்றைய இந்த அறிவியல் கருவிகளை பயன்படுத்தி நாம் ஆண்டவரை அறிவிக்க முற்பட வேண்டும் சகோதரர்களே. சரிங்களா? நாம் முயற்சி செய்வோம். என் ஃபாதர் சொல்லுவார், நீ அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளியாக கொடுன்னு சொல்லுவார். ஒரு நேரத்தை ஆண்டவரை கொடுப்போமே. நாமும் என்ன பண்ணணும்? நஷ்ட மாறுவோமே. நம்ம ரொம்ப வேணாம், முடிந்தவரை உன் குடும்பத்தில் நீ வேலை செய்கிற இடத்துல ஒரு 4 பேருக்கு ஆண்டவர் அறிவிங்க பார்ப்பீங்க. அது ஒருத்தர் மனமாக ஆண்டவர்கிட்ட வரட்டுமே. எனவே சகோதரர்களே, திரும்ப சொல்கிறேன், நற்செய்தி அறிவிப்பு பணி இல்லை என்றால் திருச்சபை ஒன்றுமில்லாத வாய்ப்புவிடும், இறந்த திருச்சபை ஆகிடும். இந்த திருச்சபையை உயிரோடு வைத்து கொண்டிருப்பது நற்செய்தி அறிவிப்பு பணி மட்டுமே. எனவே நாமும் நற்செய்தி அறிவித்து ஆண்டவருடைய நற்செய்தி பணியாளராக மாறுவோம். நம்மால் தான் இந்த திருச்சபை உயிரோடு வாழும். நன்றி. நாளை சந்திப்போம்.